ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த லாக்டவுன் பீரியடில் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு ரெசிபி நான் பண்ணி காமிக்க போகிறேன். என்னடா இது வித்தியாசமான ரெசிபின்னு சொல்லிட்டு தோசை சுடுறேன் நினைக்காதீங்க. இந்த ரெசிபி வேறு லெவலில் இருக்கும். இது ஒரே சமயத்தில் செய்யக்கூடிய ரெசிபி. நம்ம தோசையும் போட்டுக்கணும், சப்பாத்தியும் போட்டுக்கணும். பாருங்கள், தோசை ஒரு சைடு போட்டுட்ருக்கோம், அது வெந்துட்டுருக்கு. இனி ஒரு சைடு நம்ம சப்பாத்தி போட்டுட்டோம். பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையான மசாலா பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். அதை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட மஞ்சள் தூள், கறி மசால் தூள், மிளகாய் தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது ஃப்ரை ஆகி வர ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஒன்று கட் பண்ணி அதையும் கிரேவி பதத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆயிலையே ஃப்ரை பண்ணணும், தண்ணி ஊற்ற வேண்டாம். பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், என்கிட்ட 4 பர்னர் ஸ்டவ் இருக்கிறதுனால நான் இந்த மசாலாவை அட் அ டைம் சீக்கிரம் ரெடி பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டவ் பிரகாரம் நீங்கள் தனித்தனியாக மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கல்லில் நான் தோசையை திருப்பி போட்டுட்டேன். அது மேலே ஒரு முட்டையை போட்டு நல்லா ஸ்பூன் வச்சு எல்லா பக்கமும் தேய்ச்சி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை திருப்பி விடணும் நம்ம தோசையை. பாருங்கள், சூப்பராக திருப்பி விட்டாச்சு. இது அந்த பக்கம் நல்லா வேகிற மாதிரி நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, எக் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது மேலே அந்த ஃபில்லிங் எடுத்து நம்ம ஒரு ஸ்பூனில் அழகாக அப்ளை பண்ணி விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக எல்லா பக்கமும் தேய்ச்சி விடுங்க. இது பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா காரம் சாரமாக சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. ஓகே, இது மேலே நான் இப்போ சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை துருவி மேலே எல்லா பக்கமும் அப்ளை பண்ணுறேன். எல்லா பக்கமும் போட்டு விட்டுக்கோங்க. இப்படி இது நல்லா டோஸ்ட் ஆகி வரப்போ சூப்பராக இருக்கும். இப்போ இது மேலே நான் சுட்டு வச்சுருக்க சப்பாத்தியை எடுத்து கவர் பண்ணிடுறேன். இது மேலே நீங்கள் இன்னொரு முட்டையை அடித்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க. இது மேலே லைட்டாக பெப்பர் தூவி விட்டுக்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எல்லா பக்கமும் இப்படி எடுத்து விட்டுட்டு அழகாக திருப்பிடுங்க. சூப்பராக ரெடி ஆயிரும். இனி அந்த பக்கமும் முட்டை நல்லா வேகட்டும். இது நீங்கள் சாஸ் கூட, சட்னி கூட, எந்த குழம்பு கூட இது கூட மேட்சாக இருக்கும். கறி குழம்பு சூப்பராக இருக்கும். பாருங்கள், செமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் தோசை சாப்பிட்ருப்பீங்க, சப்பாத்தி சாப்பிட்ருப்பீங்க, முட்டை தோசை கூட சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் வரலாற்றிலேயே முதன் முறையாக இந்த 3மே கலந்த சப்பாத்தி முட்டை மசால் தோசை சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுலேயே மசாலா கலவை நான் சேர்த்திருக்கிறதுனால நீங்கள் தனியாக அதுக்காக கிரேவியெல்லாம் பண்ண வேண்டாம். குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அப்படியே சாப்பிடுவாங்க. எப்பவும் போல் என்னோடய ஸ்மால் ரிக்வெஸ்ட் என்னென்னா, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வித்தியாசமான ரெசிபியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மறுபடியும் வித்தியாசமான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் பஃபகம்ஸ். நன்றி, வணக்கம்.